Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு வீட்டில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் பார்ட் 20 பார்க்க போகிறோம். நான் சரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி இதே போல் வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னதுனால நானும் நிறைய இதெல்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி போட எனக்கே ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு. எப்படி 20 வீடியோ கிட்ட கொண்டு வந்தோன்னு எனக்கே தெரியல. பார்க்காதவங்க இன்றைக்கி நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பழைய 19 வீடியோஸும் பாருங்கள், இன்றைக்கி போடுற வீடியோவும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் நடக்கும். செல்வ செழிப்பாக நீங்கள் இருப்பீங்க. எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளால் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணாவே நம்ம வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணி பெண்கள் வம்ச கவசம் மந்திரத்தை மாலையில் தீபமேற்றி தினமும் படிக்க சுகப்பிரசவம் நடக்கும், உத்தமமான பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த காலத்தில் பாட்டிகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க இப்படி இருக்கணும்ப்பா அப்படி இருக்கணும்ப்பான்ட்டு. இப்போ பாட்டிகள் எல்லாம் அப்போ 80, 90, 100 அந்த வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போல்லாம் அத்தனை வயசு வரைக்கும் பாட்டிகள் இருக்காங்க அப்படிங்கிறதே ஆச்சரியந்தான். இப்போ அந்த பாட்டிகள் சொன்ன அறிவுரைகள் எல்லாமே தான் அவங்க சாஸ்திரங்களை புக்கெல்லாம் எடுத்து அவங்க படிக்கலை செய்யலை, வாய் மொழியாக சொன்னதை கேட்டு தான் அவங்க அப்படியே எல்லாருக்கிட்டேயுமே பரவ ஆரம்பிச்சது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிவன் கோவிலில் கால பைரவரையும் பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷங்கள் அணுகாது. கோயிலுக்கு வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, பூ வாங்கி செல்ல வேண்டும். எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது நம்ம எங்கே ஷாப்பிங் போகிறோம் செய்கிறோம் அப்படியே கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு போகக்கூடாது. உள்ளே போனாலுமே நம்ம வெளியில் எப்படியும் ஒரு பூக்கடை இருக்கும், ஒரு பழக்கடை இருக்கும், கையில் ஏதாவது பூவாவது வாங்கிட்டாவது போய் சாமியை பார்க்கணும். சிவனை வில்வத்தாலும் பெருமாளை துளசியாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும், ரொம்ப விசேஷம். கோபுரத்தை வணங்கிவிட்டே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். நம்ம கோவிலுக்கு போகும்போது டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிடுவோம், நம்ம தலையை தூக்கி மேலே ஃபஸ்ட்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணுமா. விநாயகர் முன் 3 முறை கொட்டி கொண்டு 3 முறை தோப்புக்கரணம் போட வேண்டும். நிறைய பேர் வெக்கப்பட்டுக்கிட்டு இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் பிள்ளையார் முன்னால் 3 முறை தலையில் கொட்டிட்டு 3 முறை தோப்புக்கரணம் போடணும். அபிஷேகம் ஆகும்போது கோயிலுக்குள் சென்றால் அலங்காரம் பார்த்து விட்டு தான் வெளியே வர வேண்டும். நம்ம போகும்போது கடவுளுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தால் வெயிட் பண்ணிவிட்டு அலங்காரமெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியில் வரணும். விநாயகரை ஒரு முறை தான் வலம் வர வேண்டும். எல்லா கடவுளுக்கும் நம்ம 3 முறை சுற்றுவோம், ஆனால் பிள்ளையாருக்கு ஒரே ஒரு முறை தான் சுற்றணுமா. ஆஞ்சநேயரை 5 முறை வலம் வர வேண்டும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது மூலகிரகத்தை நம்ம 5 முறை சுற்றணும். முதலில் மூலஸ்தானம் சென்று மூலவரை கும்பிட்டு விட்டு தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். கோயிலுக்குள்ளே போனதும் நேராக மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுளை கும்பிட்டுட்டு அப்புறம்தான், நிறைய கடவுள்கள் சுற்றிலும் இருப்பாங்க, சிலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம கும்பிடணும். நம் வேண்டுதல்கள் எல்லாம் கொடிமரத்தின் கீழே தான் வணங்கி கேட்க வேணும். நம்ம மூலஸ்தானத்துக்கு போனதுமே கண்ணை மூடி கும்பிட்டு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவோம், இது வேணும் அது வேணும்னு கேட்போம். ஆனால் கொடிமரத்துக்கு கீழே கும்பிட்டு கேட்கும்போது தான் நல்லா பலிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. மலஜலம் கழிக்கும்போது கழுத்தில் இருக்கும் ருத்ராட்ச மாலையை கலற்றி வைத்து செல்ல வேண்டும். ஒற்றை ருத்ராட்சம் கலற்ற தேவையில்லை. நிறைய பேர் ஒரு சிவப்பு கயிறில் ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் போட்டிருப்பாங்க, அவங்க கலட்ட தேவையில்லை. நிறைய பேர் மாலையாக போட்டிருப்பாங்க, மணி மாலை மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கழட்டி வச்சுட்டு தான் போகணும். துளசி செடி வளர்த்தால் வீட்டில் உள்ள குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வார்கள், உயர்ந்த நிலை அடைவார்கள், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். துளசி செடி இருக்கும் இடத்தில் விஷ ஜந்துக்கள் நெருங்காது, காற்று தூய்மையாக இருக்கும். ரொம்ப விசேஷம் துளசி செடி வீட்டில் வளர்க்குறது. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்லா படித்து உயர்ந்த நிலையை அடைவாங்களாம். அந்த வீடும் லக்ஷ்மி கடாட்சமாக செல்வ செழிப்பாக இருக்குன்றாங்க. தானங்கள் 5 வகைப்படும். அறிவு தானம், அன்னதானம், வஸ்திரதானம், பொருள் தானம், பூமி தானம். தானத்தை கொடுத்துவிட்டு அதை பற்றி பெருமையாக பேசவே கூடாது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மாம்பழம், பலா, வாழைப்பழம், கொய்யா, மாவு பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் ஒதுக்கிடணும். இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா
அந்த குழந்தைக்கு ஒத்துக்காது. குழந்தைகள் தூங்காமல் நடு இரவில் வீறிட்டு அழுதால் இரும்பு துண்டை தலைமாட்டில் வைக்க வேண்டும். தொட்டிலில் குழந்தை இருந்தால் தொட்டிலுக்கு அடியில் வைக்க வேண்டும். அப்போ அந்த குழந்தைங்க பயப்படாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. அவங்க சில சமயம் கனவு கண்டு நடுஜாமத்துலேருந்து வீறிட்டு அழுவாங்க. நம்ம கிராமத்து சைடில் பார்ப்போம், அவங்க தொடப்பம் கூட நிறைய பேர் கீழே போடுவாங்க, இல்லை செருப்பை போடுவாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம அதெல்லாம் போட முடியாது, அதனால் ஒரு இரும்பு துண்டை போட்டு வைக்கணும். தாய் கர்ப்பிணியாக இருக்கும்போது முதல் குழந்தைக்கு மொட்டை போடுதல் கூடாது. குழந்தை பிறந்த பின் 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் மொட்டை போடணும். ஒரே நாளில் 2 திதி அல்லது 2 நட்சத்திரங்கள் வந்தால் அந்த நாளில் மொட்டை போடக்கூடாது. யோகிகளும் ஞானிகளும் அதிகாலை 3 மணிக்கே விழித்து விடுவார்கள். மனிதன் அதிகாலை 4:30 மணிலிருந்து 5 மணிக்குள் எழ வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. காலை எழுந்தவுடன் பூமாதேவியை தொட்டு வணங்க வேண்டுமா. நம்ம எந்திரிச்சதுமே நம்ம கைகளை உள்ளங்கைகளை பார்ப்போம், இல்லை கண்ணாடி இருந்தால் கண்ணாடியை பார்ப்போம். திரௌபதி சீதாதேவியை மனசில் நினச்சிக்கணும். அப்புறம் கீழே குனிஞ்சு பூமாதேவியை தொட்டு வணங்கிட்டு எந்திரிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லு. எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது முதலில் பாதங்களில் எண்ணெய் தேய்க்க வேண்டும். வலது கையினால் இடது கால் பாதத்தையும் இடது கையால் வலது கால் பாதத்தையும் எண்ணெய் தடவ வேண்டும். பின்பு மேல் நோக்கி தேய்க்க வேண்டும். உட்கார்ந்து கொண்டுதான் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக முகத்தில் எண்ணெய் தேய்க்க வேண்டும். கிழக்கு நோக்கி உட்கார்ந்து தான் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறோம், ஆனால் இதில் இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் நோய் தொற்று அதிகமாக இருக்கும். அதனால் அதிகாலையிலேயே குளித்து விட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் வெறும் காலுடன் சிறிது நேரம் நடக்கணும். எல்லா பாயிண்ட்ஸுமே பாதத்தில் தான் முடியுது நரம்புகள் அப்படிங்கிறாங்க. நம்ம வெறும் காலில் நடக்கும்போது ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்து நடப்போம். அதனால் எல்லா நரம்புகளும் தூண்டப்பட்டு உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கும். அதனால் காலையில் வெறும் காலோடு நடக்கணும். நிறைய பேர் வீட்டில் செருப்பு போடுற பழக்கம் இருக்குது. அவங்க கொஞ்ச நேரம் காலையில் வெறும் காலோடு நடந்துட்டு அதுக்கப்புறம் செருப்பு போட்டுக்கலாம். குளித்து முடித்ததும் முதலில் முதுகையும் பின்பு முகம், கைகள், கடைசியில் கால்கள் துடைக்கணும். குளிக்கும்போது முதலில் முகத்தை தேய்த்து கழுவி பிறகு உடம்பை தேய்க்க வேண்டும். நிறைய பேர் உடம்பை முதல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் முகத்தை தேய்ப்போம். ஆனால் அது மிக தவறு. குளிக்கும்போது முதலில் முகத்தை தான் தேய்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சமைத்த உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது, அது நோய் உண்டாக்கும். மீனையும் தயிரையும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது. தேனையும் நெய்யும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது. சூடான சாதத்தில் தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையுடன் ஒத்த கருத்துடன் தெய்வ பக்தியுடன் தர்மங்களை கடைபிடித்தால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும். ஒரே இதில் ஏரில் பூட்டின மாடுகள் எப்படி ரெண்டும் ஒன்றா ஓடினா தான் அந்த வண்டி ஓடும், அதே போல தான் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்கணும். பெண்கள் கன்னிகா தர்மம், பத்தினி தர்மம், தாய் தர்மம் கடைபிடிக்க வேண்டும். கன்னிகா தர்மம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னால் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா சொல் கேட்டு நடந்து அந்த கற்புக்கு எந்த ஒரு பங்கமும் வராமல் கல்யாணம் வரைக்கும் நம்ம கற்பை பாதுகாக்கணும். பத்தினி தர்மம்னா ஒரு கணவனுக்கு மனைவியாக ஆன பின்னால் அந்த பத்தினிக்கான உண்டான எல்லா குணங்களையும் கொண்டு குடும்பம் நடத்தி வரணும். தாய் தர்மம் அப்படின்னா ஒரு குழந்தைங்களை பெற்ற பின்னால் ஒரு தாயோட கடமை என்னென்னவோ அதை எல்லாமே பேணி காக்கணும். 9 கலசங்கள் உள்ள கோபுரத்தை 3 நிமிடங்கள் பார்த்து கொண்டு வணங்கி நின்றால் கண் திஷ்டி விலகும். எந்த கோபுரத்தில் 9 கலசங்கள் இருக்கோ உங்கள் வீட்டில் அடிக்கடி கண் திஷ்டி ஆகுது, அதனால் பொருள் சேரலை, உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா 9 கலசங்கள் இருக்கிற கோபுரங்களை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் பார்த்துட்டு வணங்கி நின்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திஷ்டி எல்லாம் விலகிடுமா. மலைக்கோட்டையை 9 முறை கிரிவலம் வணங்கினால் கண் திஷ்டி விலகும். ஹரிகதை படிப்பதன் மூலம் எல்லா பாவங்களும் நீங்கும். தான் பிறந்த நட்சத்திரத்தில் புனித நதிகளில் நீராடினால் 7 தலைமுறை பாவம் நீங்கும். தான் பிறந்த நட்சத்திரம் இப்போ ஒருத்தங்க பரணியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு அந்த நதியில் குளித்தா 7 தலைமுறை பாவமும் நீங்குமா. அக்னியில் போடும் கட்டைகளை ஜலம் தெளிக்காமல் அக்னியில் போடக்கூடாது.
இப்போ அக்னியில் நம்ம வந்து கட்டைகள் எல்லாம் போடுவோம். அதை வந்து அங்கே தீர்த்தம் வச்சுருப்பாங்க, அதை தெளிச்சிட்டு தான் அக்னியில் போடணும். அது வந்து ஒரு சுத்தப்படுத்துதல் முறையாகும். காலை 7 மணிக்கு மேல்தான் பூக்களை பறிக்க வேண்டும். தர்பைகள், ஹோமக்குச்சிகள் காலை 7 மணிக்கு மேல்தான் சேகரிக்க வேண்டும். அதுக்கு முன்னால் வந்து சேகரிக்கக்கூடாது, பூக்களை பறிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த குறிப்புகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.